ஹே கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சிட்சாட்டி கெட் ரெடி வித் மீ பார்க்கலாம். ஒரு சிம்பிளாக தான். நான் வந்து ப்ரொஃபஷ்னல் மேக்கப் ஆர்டிஸ்ட் கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச மேக்கப் ஏதாச்சும் போட்டு அப்படியே சிட்சாட் பண்ணலாம். ஸோ தட்ஸ் த மோட்டோ ஆஃப் திஸ் வீடியோ. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபவுண்டேஷன் இந்த மாதிரிலாம் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. சிம்பிளாக ஒரு ஐ லுக் அண்ட் ஒரு லிப்ஸ்டிக், அவ்வளோதான். நான் ஆல்ரெடி வந்து லிப் பாம் போட்டிருக்கேன். டாட் அண்ட் கீழேருந்து ஒரு லிப் பாம், டிண்டல் லிப் பாம், அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் அப்படியே ஒரு டிண்ட் அண்ட் அட் த சேம் டைம் வந்து ஒரு நல்ல மாய்ஸ்சரும் இருக்குது, SPF 50 இருக்குது. ஸோ கிவ் இட் அ ட்ரை. ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் நான் இந்த ஃப்ளிக்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வேறு வழி இல்லை. ஆல்ரெடி என்கிட்ட வந்து நிறையா மாய்ஸ்சரைசர் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் காலி பண்ணணுன்ட்டு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து ஓவராக வந்து ப்ராடக்டை வந்து பைலப் பண்ண வந்து இஷ்டமே இல்லை. அதனால தான் நீங்கள் வந்து எனக்கு நிறைய ரெக்கமெண்டேஷன் கூட சொல்கிறீங்க, இது ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ட்ரை பண்ணி ரிவ்யூ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதெல்லாம் வந்து ஹோல்டில் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் த பாட்டில் வந்து காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நியூவாக வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. பிகாஸ் எனக்கு கில்ட்டாக இருக்குது ரொம்ப ப்ராடக்டை யூஸ் பண்ணாமையே திருப்பி ப்ராடக்ட் வாங்குறதுக்கு. தட்ஸ் த ஒன்லி ரீசன் நான் வந்து சில ரிவ்யூஸ்லாம் வந்து ஹோல்டில் வச்சுருக்கேன். நிறைய பேர் வந்து டிஎம் பண்ணுறீங்க, லைக் இந்த ஸ்கின் டைப்புக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாமா, இல்லை இந்த ஸ்கின் டைப்புக்கு வந்து இந்த மாய்ஸ்சரைசர் இந்த சன்ஸ்க்ரீன் செட் ஆகுமான்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா மேபி நான் ஐ மேக் அ சீரீஸ். லைக் ஆயிலி ஸ்கின்னுக்கு இந்த டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து செட் ஆகும், சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சொன்னீங்கன்னா மேபி ஐ வில் கன்சிடர் தட். இல்லைன்னா நான் கன்ஃபார்ம் பண்ண மாட்டேன். பிகாஸ் லாங் ஃபார்மேட் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங் ஆகும். அட் த சேம் டைம் வந்து அதை எடிட் பண்ணுறதுக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ அந்த ஒரே ரீசனுக்காக வந்து லாங் ஃபார்மேட் நான் அதிகமாக போடுறதில்ல. நான் கன்சிஸ்டண்ட்டாகவே இருக்கிறதில்ல, அது வந்து இன்னொரு விஷயம். நான் இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேயே நான் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணையில் ஒரு 3 months கன்சிஸ்டண்ட்டாக போட்டேன். இந்த 2 years ஆஃப் இந்த யூடியூப்லேயே நான் வந்து ஒரு 5 months தான் கன்சிஸ்டண்ட்டாக போட்டிருப்பேன். அதுக்கே எனக்கு வந்து நல்ல ஃபாலோவர்ஸ், நல்ல ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்குது. டு பி ஹானஸ்ட், உண்மையாலுமே நான் வந்து கிரேட்ஃபுல்லாக தான் இருக்கேன். நான் ஃபஸ்ட்டு மேக்கப் போடுற ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போது ஸ்ட்ரெயிட்டாக கன்சீலர் போய்க்கிறேன். அதுக்குள்ளே தீபாவளி வந்துருச்சு. எனக்கு வந்து அப்படியே இந்த இயர் வந்து இப்படி போன மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ தீபாவளிக்கு ஃபியூ ஐட்டம்ஸ் வந்து நான் ஆர்டர் போட்டிருக்கேன். மேபி ஐ வில் அப்லோட் அ ஹால் வீடியோ. ஃபியூ ஐட்டம்ஸ் ஃப்ரம் மிந்த்ரா, ஆஜியோ, அமேசான். இந்த ஹால் வீடியோவும் ஒன்று கூடி சீக்கிரம் வரும்னு நான் நினைக்கிறேன். மேபி நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு வர சான்சஸ் இருக்குது. மற்றபடி எனக்கு சுத்தமாக இந்த சேனலில் எந்த பிளானுமே இல்லை. ஐம் ட்ரைங் டு பி வெரி கன்சிஸ்டன்ட். அது ஒன்று தான் இப்போதைக்கு பிளானில் இருக்குது. பட் நான் நினைக்கிற அளவுக்கு நான் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. லாங் ஃபார்ம் வீடியோ வந்து சுத்தமாக கிடையாது. ஷார்ட் ஃபார்ம் வீடியோ கூட ஓரளவுக்கு ஓகே அந்த மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் ஐம் ட்ரைங். ஸோ போன தடவை மாதிரி சேனலை வந்து அப்படியே விட்டுட்டுலாம் போக மாட்டேன். இந்த தடவை வந்து கண்டிப்பாக வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருப்பேன். ஓகே, டூ ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம். என்னோட ஐடி இங்கே கொடுக்குறேன். அங்கேயும் நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்க ட்ரை பண்ணுறேன். பட் நிறையா பேர் எனக்கு வந்து இன்ஸ்டாவில் தான் வந்து டிஎம் பண்ணுவீங்க, லைக் இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாமா, இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாமா, லிப்ஸ்டிக் ஷேட்ஸ், இந்த மாதிரிலாம். ரொம்ப சிம்பிள் தான். நான் யூஸ்வலாக வந்து இந்த இடத்துல வந்து நான் ரொம்பவே ப்ராடக்ட்ஸ் போட மாட்டேன். அண்ட் ஃபோர்ஹெட்லேயும் ரொம்ப அதிக ப்ராடக்ட்ஸ் நான் போடுற ஆள் கிடையாது. நான் ஆக்சுவலி ஃபவுண்டேஷன் கன்சீலரே போடுற ஆள் கிடையாது. ரொம்ப ரேராக தான் போடுவேன். அண்ட் கன்சீலர் கூட அப்பப்போ போடுவேன். பட் ஃபவுண்டேஷன் நோ. இங்கே ஒரு பிம்பிள் இருக்குது தெரியுதா? இப்போ தான் வந்து ஒரு லாஸ்ட் 1 week வந்து பிம்பிளே வரல அப்படின்னு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். இட்ஸ் இன்எவிட்டபிள், எப்படியாச்சும் வந்துடும். நான் யூஸ் பண்ணுற ஷேட் வந்து ஒரு ஷேடு லைட்டர் ஷேட். நேரில் அந்தளவுக்கு தெரியாது லைட்டர் ஷேட் இருக்குது, ஸ்கின்னோட பிளெண்டாக தான் இருக்கும். பட் இங்கே கொஞ்சம் ஆக்சிடைஸும் ஆகும் லைட்டாக. பட் ஃபோனில் வந்து அந்த லைட்டிங்கில் வந்து கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகி லைட்டர் ஷேடாக தெரியுது. ஐ எம் நாட் அ மேக்கப் ஆர்டிஸ்ட். நான் ப்ரொஃபஷ்னலாக எந்த மேக்கப் கற்றுக்கல. ஸோ நான் எனக்கு தெரிஞ்சது எப்படி வருதோ நான் அப்படி தான் போட்டுட்ருக்கேன். அண்ட் ஐ டோன்ட் ஃபாலோ எனி ரூல்ஸ். எனக்கு எது ஓகேவோ அது, அவ்வளோதான்.
அண்ட் என்னோடய ஆடியோ குவாலிட்டி அண்ட் லைட்டிங் எல்லாம் வந்து உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லுங்கள். மேபி ஓகே இல்லைனா மேபி ஐ ட்ரை டு சேஞ்ச். வீடியோ குவாலிட்டி இவ்வளோ தான் என்னால் தர முடியும் இப்போதைக்கு. ஐ எம் நாட் பிளானிங் டு பை எனி கேமரா ஆர் எனிதிங். நான் என்னோடய மொபைலில் தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இதை நான் அப்படியே ரன் த்ரூ பண்ணிக்கிறேன் இந்த ப்ரஷில். ஆடியோ குவாலிட்டி வேணால் மேபி ஐ கேன் ட்ரை ஏதாச்சும் மைக் வாங்குறது இந்த மாதிரி. இது வரைக்கும் நான் இந்த சேனலில் மைக் இல்லாமல் தான் ஓட்டிகிட்ருக்கேன். ஒரு விங் லைனர் எடுத்துக்கிறேன், ஒரு காஜல் எடுத்துக்கிறேன், விங் லைனர் போகலாம். ரொம்ப ப்ரிசைஸ்டாக போடணுன்ட்டு இல்லை, லைட்டாக விங் மாதிரி போட்டு நம்ம ஒரு ஸ்மஜ்டு எஃபெக்ட் கொடுக்கலாம். என்னோடய சேனல் இப்போ முக்கால்வாசி பேர் வந்து 15 to 24. அஃப்கோர்ஸ் அதுக்கு மேலேயும் ஆடியன்ஸ் இருக்காங்க. பட் மேஜர் ஏஜ் குரூப்பில் இருக்கிறது வந்து 15 to 24. ஸோ ஹாய், நானும் அதே ஏஜ் குரூப்பில் தான் இருக்கேன். நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? காலேஜ், மேக்ஸிமம் காலேஜாக தான் இருக்கும், இல்லைனா ஸ்கூல். அதையும் என்ன ஏதாச்சும் ஒர்க்கில் இருப்பீங்க. ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்துச்சுன்னா மேபி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னுலாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ ஏதாச்சும் புதுசாக ஏதாச்சும் ட்ராமா பார்த்துட்ருக்கீங்களா? நான் வந்து இப்போ ஒரு ஓ மை கோஸ்ட் கிளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா வந்து எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் நான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணல, எப்படி இருக்குன்னு தெரில. பட் நான் எடுத்து வச்சுருக்கேன் பார்க்கலான்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து K-ட்ராமா ஃபேன்ஸா, இல்லை வந்து வேறு ஏதாச்சும் பர்டிகுலராக இந்த சீரீஸ் பார்ப்பேன், இல்லை K-பாப் ஃபேன்ஸ் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா மேபி யூ கேன் ஷேர் கமெண்ட் செக்ஷனில். நான் வந்து K-ட்ராமா ஃபேன். இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ரொம்ப பிஞ்ச் வாட்ச் பண்ணுறதா அந்த மாதிரி இல்லை. அதுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறதா எப்படின்னு தெரியல. பட் நான் ரொம்ப ஃபாலோ பண்ணுறதில்ல. இப்போ கரண்ட் ஒரு 2 இயர்ஸானு வச்சுக்கலாமே. ஒரு 2 இயர்ஸாக ரொம்ப ஃபாலோ பண்ணுறதில்ல. ஏன்னா 2 இயர்ஸாக ரொம்ப வெட்டியாக இருக்கிறதில்ல. அதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப வெட்டியாக இருக்கும், எனி டைம் K-ட்ராமாஸ். ஸோ இப்போ தான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு, ஐ திங்க் ஒரு 2 months கழிச்சு நான் திருப்பி ஒரு K-ட்ராமா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் என்னமோ பார்த்தேன், என்ன மறந்துட்டேன். நான் இன்றைக்கி என்ன பார்க்குறேன்னு நாளைக்கு மறந்துடுவேன். ஸோ அதனால் வந்து எனக்கு தெரியல என்ன பார்த்தேன்ட்டு. பட் இப்போ வந்து இன்னும் ஒரு எபிசோட் கூட ஸ்டார்ட் பண்ணல, எடுத்து மட்டும் வச்சுருக்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல த்ரில்லர், லைக் நல்ல எபிசோட் த்ரில்லர், லைக் இந்த மெமரிஸ், இந்த அவேக்கன், இந்த மாதிரி ஃபியூ சீரீஸில் இருக்க K-ட்ராமா ஃபேன்ஸாக இருந்தால் ஐ திங்க் யூ நோ தட். க்ரைம்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி ஏதாச்சும் சீரீஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு க்ரைம்ஸ் நடந்துகிட்டே இருக்கணும், அதை கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சைக்கோவாக ஒரு மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். பட் எனக்கு அழுகிற மாதிரி வேண்டாம், தயவு செஞ்சு இந்த ரொம்ப அழுகிற மாதிரிலாம் கொடுக்காதீங்க, என்னால் பார்க்க முடியாது. நீங்கள் வந்து இதை எனக்கு ஏதாச்சும் அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ்க்கு ஏதாச்சும் ப்ராடக்ட் ஒர்க் ஆச்சுன்னா ஷேர் பண்ணுறீங்களா? பிகாஸ் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி கேட்டிருந்தா. பட் யூஸ்வலி ஐ டோன்ட் யூஸ் எனி அண்டர் ஐ க்ரீம்ஸ் ஆர் அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ்னு ஸ்பெசிஃபிக்காக நான் எதுவுமே யூஸ் பண்ணதில்லை. ஸோ ஐ டோன்ட் நோ எது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இஃப் யூ ஹவ் யூஸ்ட், இல்லை நீங்கள் யூஸ் பண்ணி அது ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு சொல்லுங்கள். தட் வுட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மை ஃப்ரெண்ட். அவ்வளோதான். இந்த ஒரு லைட்டாக ஒரு இன்னர் கார்னர்ஸில் வந்து ஒரு ஹைலைட்டர் மாதிரி கொடுத்துருக்கேன். தட்ஸ் இட். அதே தான் இந்த சைடும் பண்ண போகிறேன். நல்லா ஒரு நல்ல திக் கோட் மஸ்காரா கொடுத்துட்டோம்னா சூப்பராக. கொஞ்சம் நம்ம வாட்டர் லைனில் கொஞ்சம் காஜல் போடுறேன். லைக் ஃபுல்லாக போடல, லைக் இந்த பாதி மட்டும் போடுறேன். யூஸ்வலாக வந்து நான் ஹைலைட்டர் ஐப்ரோஸ் பண்ணவே மாட்டேன். ஹைலைட்டர் பிகாஸ் நான் வந்து எனக்கு ஆயிலி ஸ்கின், எனக்கு அதுவே வந்து கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஆயில் செக்ரேட் ஆகி ஹைலைட்டர் விட அதிக க்ளோ கிடைக்கும். இந்த ஐப்ரோஸ் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக பண்ண தெரியாதா என்னன்னு தெரியல. நான் எப்போ நான் ஐப்ரோஸ் பண்ணாலும் வந்து இட் வில் லுக் லைக் அ சின்ஷான் ஐப்ரோஸ். ஸோ அதுதான் ஒன்லி ரீசன் நான் ஐப்ரோஸ் பண்ணாமல் இருக்கிறது. மற்றபடி எனக்கு ஐப்ரோஸ் இருக்குன்னு ஃப்ளெக்ஸ்லாம் பண்ணல. எனக்கு இங்கேயே கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்பார்ஸாக இருக்கும் அண்ட் இந்த ஏரியாவில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அது மாதிரி இருக்கும். ரொம்ப பர்ஃபெக்ட் ஐப்ரோஸ்லாம் கிடையாது. பட் ஸ்டில் நான் அது பண்ணனா சொதப்பிடுறேன். ஸோ அதனால் நான் பண்ணுறதே இல்லை. ஐப்ரோஸ் பண்ணேன்னா நேரில் பார்த்தோன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஐப்ரோஸ் மட்டும் இப்படி பூத கண்ணாடி வச்சு பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதனால் ஐப்ரோஸ் டச் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ வந்து நம்ம ப்ளஷ்ஷுக்கு போகலாம். ஸோ மெனி ஆப்ஷன்ஸ், பட் ஐ கோ வித் திஸ் பர்பிள் ப்ளஷ் மேட்சிங் வித் மை டாப், ரைட்? நீங்கள் டஸ்கி ஸ்கின் இருந்தாலும் இந்த ப்ளஷ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லாயிருக்கு. இந்த ஷேட் ட்ரை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெசிடேட்டாக இருந்துச்சுன்னா மேபி இதுலேயே டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் கூட இருக்குது, நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ளஷ் இஸ் டன். மாஸ்லேருந்து இந்த 02 அப்படிங்கிற ஒரு லிப் லைனர்
க்ளாஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிடுவோம். This is the look. ஒரு சிம்பிள் அண்ட் யூ கேன் சே எவ்ரிடே லுக்குன்னு கூட. ஐஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் சட்டிலாக வச்சுட்டிங்கன்னா இட் வுட் பி பர்ஃபெக்ட் ஃபார் எவ்ரிடே லுக். பட் பெருசாக தெரியாது, பட் எனக்கு பிடிச்சிருக்கு. யா தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் இந்த லுக்கை வந்து நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. இதே லுக்கில் வந்து ப்ராடக்ட்ஸ் அண்டர் 500 தட் ரியலி ஒர்க்ஸ் அப்படின்ட்டு வந்து ஒரு வீடியோ பிளானில் வச்சுருக்கேன். மேபி இதே லுக்கில் வந்து நான் அந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அண்ட் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஐ திங்க் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு வரும், நெக்ஸ்ட் வீடியோ வந்து நாளைக்கு இது வரும். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். டாடா.